என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் சால்வ் கொடுத்தா இங்க வேல்யூஸ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா differential equation PD dou u by dou v equal to dou square u by dou x square. சார் கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறான் u of 0, t equal to 0. இன்னொன்று சொல்லிக்கிறா u of 4, t தான் இங்க வேல்யூஸ் கொடுத்துக்கிறான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கிறான் 4, t equal to என்ன சொல்லிக்கிறோம் 0 கொடுத்துக்கிறான் அடுத்தது இது ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் அண்ட் இனிஷியல் கண்டிஷன் u of x, 0 u of x, 0 என்ன சொல்லிக்கிறோம் 2x and also x ஓட லிமிட் கொடுத்துக்கிறான் 0 less than x less than 4 தான் and also d வந்து greater than 0 தான் d வந்து greater than 0 இப்போ இங்கேயும் வந்துட்டு நம்ம sin or cos தான் sin தான் பண்ண போறோம் ஏன்னா எல்லாமே பவுண்டட் தான் இங்கே 0 to infinity தான் இருக்குது அதனால நம்ம வந்து sin தான் பண்ண போறோம் சரியாமா அப்ப டேக்கிங் ஃபோரியர் sin transform on both side அப்ப என்னாச்சு ஃபோரியர் sin transform of dou u by dou t Fourier equal to Fourier transform of dou square u by dou x square. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை டைரெக்டாக பாசிட்டிவ் டெரிவேட்டிவாக மாற்றிக்கலாம் டி பை டிடி ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சரிங்களா லெஃப்ட் சைடுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே என்னன்னா இந்த போர்னு வந்து இந்த போர்னு வந்ததுனால இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க இன்டெகிரல் 0 to 4 ஏன்னா எக்ஸோட லிமிட் என்ன பண்ணா 0 to 4 தான் வரும் இன்ஃபினிட்டி கிடையாது ஓகே சார் அங்க ரெண்டுமே x and t greater than 0 னு கொடுத்திருந்தாங்க ஆமா ஆமா அப்ப 0 to infinity போகும் whereas இங்க வந்துட்டு x ஓட ரேஞ்ச் வந்துட்டு 0 to 4 னு கொடுத்தனால இன்டெகிரல் 0 to 4 ஆமா ரைட் இப்போ என்ன கிடைக்கும் dou square u by dou x square இங்க என்ன எழுதணும் sin sx sx க்கு பதிலா நம்ம ஃபோரியர் சீரிஸ் என்ன எழுதுவோம் sin இங்க 4 னு வரும்போது என்ன எழுதுவோம் sin n pi x னு எழுதணும் வருதா டிவைட் பை l ன்னு அந்த கான்செப்ட் இங்க l வேல்யூ லெந்த் வேல்யூ கொடுத்தனால ஃபோரியர் சீரிஸ்ல அதாவது ஃபோரியர் சீரிஸ் ஓடதா சார் ஃபோரியர் சீரிஸ் ஓடதா பட் ட்ரான்ஸ்ஃபார்மும் அந்த வேல்யூஸ் என்ட்ரி ஆகும்போது மாதிரி இந்த மாதிரி வேல்யூஸ் என்ட்ரி ஆகும்போது இந்த sin சீரிஸ் வந்து இந்த மாதிரி தான் டிவைட் பை மாறும் சரிங்களா அந்த s ஓட வேல்யூ என்ன ஆகும்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சரியாமா ஓகே சார் அப்ப சொல்ல முடியுதா அப்ப இன்டு என்ன கிடைக்கும் dx இன்டு dx சரியாமா இதை வந்து நம்ம எகைன் என்ன பண்ணுறோம் u இன்டு dv மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ண போறோம் சரிங்களாமா இப்போ யார் u யார் dv இவன் வந்து dv இதை வந்து u அப்போ எகைன் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க என்னாச்சு u வந்து என்னது sin n pi x divided by 4 into v என்னது dou u by dou x லிமிட் என்ன 0 to 4 லிமிட் என்ன 0 to ஓகே சார் plus integral v ங்கிறது யாரு இவன் தான் v அப்ப என்னாச்சு dou u by dou x dou x du யாரு இவனோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா கேட்டீங்களா அப்ப அவனோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா சொன்னா என்ன வரும் cos n pi x by 4 into a யாரு இந்த full term வந்து n pi by 4 sir n pi by 4 into யாரு dx கரெக்ட்டா சார் சரிடா இப்போ பாத்தீங்கன்னா இங்க 4 அப்ளை பண்ணாலும் 0 ஆகும் 0 அப்ளை பண்ணாலும் 0 ஆகும் ஏன்னா இங்க sin இருக்குது கரெக்ட்டுங்களா sin இருக்குனால நல்லா பாருங்க இங்க 4 அப்ளை பண்ணா 4 கட் ஆயிடும் sin n pi அப்ப sin n pi என்ன சொல்லிக்கிறேன் sin n pi ஓட any pi sin any pi வந்து என்ன சொல்லிக்கிறேன் 0 தான் சார் sin pi வேல்யூ 0 அப்ப இங்க 0 அப்ளை பண்ணும்போது sin 0 ஓட வேல்யூ 0 தான் அப்ப both cases இங்க என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா அப்ப ரிமைனிங் டைம் மட்டும் தான் அப்ப இவனை நம்ம கன்சிடர் பண்ண முடியும் இங்க லிமிட் என்ன 0 to 4 ஓகே அப்ப என்னாச்சு இன்டெகிரல் 0 to 4 dou u by dou x இப்போ என்னது n pi by 4 வந்து கான்ஸ்டன்ட் n pi by 4 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்ட இங்க இந்த ரிமைனிங் யார மாதிரி இருக்கா cos n pi by 4 into x into dx சரி again என்ன பண்ண போறோம் இவனை வந்து dv ஆவும் இவனை வந்து என்ன எடுக்க போறோம் u ஆவும் எடுக்கிறோம் கரெக்ட்டா அப்ப எடுத்து என்ன கிடைக்குது அப்ப இங்க வெளியே பாத்தீங்கன்னா n pi by 4 வந்து வெளியே இருக்குறா சொல்லுமா u என்ன cos n pi by 4 n pi x pi by 4 into u into என்னது u தான சார் x சார் ஓ சாரி x வருது சாரி थैंक यू into u இதனோட இன்டெகிரல் வேல்யூ u கரெக்ட்டா ஓகே சார் 0 to 4
0 to 4. Very good. 0 to 4. Minus minus integral of integral u u v then u into இதனுடைய டெரிவேட்டிவ் சொல்றாங்க மைனஸ் minus sin n pi x by 4 into into n pi by n 4. pi by 4 into dx கரெக்ட்டுங்களா இந்த n pi by 4 வந்து ரெண்டுக்குமே காமன் அதனால இங்க இருக்கும் சரியா இதெல்லாம் கிட்ட இருக்குதாமா அப்ப இது என்னது 0 to 4 கரெக்ட்டுங்களா ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு அந்த மைனஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க இது ரெண்டுக்கு கூட மைனஸ் வரும் ரெண்டுக்கு கூட மைனஸ் வரும் அந்த மைனஸ் மிஸ் ஆகுது ஓகே சொல்றேன் கண்ணு இப்போ இங்க 4 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் அண்ட் 0 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் அந்த ரிசல்ட் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா அப்ப என்னாச்சு Okay sir. So மைனஸ் 4 apply பண்ணும்போது n pi ங்கும்போது காஸ் minus 1 ல sir. ஓகே காஸ் n பை ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1 பவர் n ரைட்டுங்களா காஸ் n பை ஆமா sir. வந்து மைனஸ் 1 பவர் n இன்ட்டு u ஆஃப் 4 கமா t கரெக்ட்டுங்களா ஏன்னா u ங்கிறது என்ன மீனிங் x கமா t ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா x கமா t அப்போ 4 கமா t மைனஸ் காஸ் 0 ஓட வேல்யூ 0 சாரி காஸ் 0 ஓட வேல்யூ 1 இன்ட்டு u ஆஃப் 0 கமா t கரெக்டாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு டவுட் இருக்குதா அப்பர் லிமிட் வேல்யூ எழுதியாச்சு லோயர் லிமிட் என்னது 0வா அப்போ காஸ் 0ஓட வேல்யூ 1 இங்க x க்கு எடுத்து 0 அப்ளை பண்றோம் x க்கு அப்ளை பண்ணா u ஆஃப் 0 t கரெக்டாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா Okay sir. So cos 0 1 sir. ஆமா கண்ணு To your இங்க இந்த x டேர்ம் comma t ங்க 0 comma t. ஓகே கண்ணு சரி அப்ப இது யாரு இந்த n பை b4 வெளிய எடுத்துறாமா ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குது இங்க ஒரு மைனஸ் இருக்குது பிளஸ் அப்ப பிளஸ் n பை பை 4 இது வந்து sin சீரிஸா இதுக்குள்ள வந்து sin சீரிஸ் எழுதலாமா அது எழுதலாம் f s ஆஃப் u ஆஃப் x, t sin சீரிஸ் அதனால நான் எழுதிட்டேன் சரியாமா இது கான்ஸ்டன்ட் டைம்ல இது u ஆஃப் x, t into sin வரும்போது இது sin சீரிஸ் அதனால நான் sin சீரிஸோட ஃபார்முலா எழுதிட்டேன் சரியாமா sin ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதனால அந்த ஃபார்முலா எழுதிட்டேன் Okay sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல சரி ஓகே இப்போ புரியுது. என்ன பண்ண போறோம் இதோட வேல்யூஸ் என்ன கிவன் லெட்டர்ல இருக்கும் அங்க போய் பார்க்க போறோம் u ஆஃப் 4, t u ஆஃப் 4, t ஓட வேல்யூ எவ்வளவு 0 அடுத்து u ஆஃப் 0, t ஓட வேல்யூ என்ன 0 அப்ப இந்த ரெண்டு வேல்யூ நம்ம அங்க அப்ளை பண்ண போறோம் கரெக்டாமா இந்த ரெண்டு வேல்யூ எங்க அப்ளை பண்ண போறோம் இங்க அப்ளை பண்ண போறோம் அப்ப ரெண்டு வேல்யூமே 0 னு ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா u ஆஃப் 4, t ஓட வேல்யூ given that u ஆஃப் 4, வேல்யூ 0 and அடுத்த வேல்யூ யாரு u ஆஃப் 0, t யும் வேல்யூ 0 அப்ப both values 0 அப்ப 0 ஆயிடுச்சு ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது minus n pi by 4 bracketல n pi by 4 Fourier sin transform of u of x, t சரியாமா அப்ப இது என்ன ஆகும் again என்ன ஆகுது மைனஸ் ஆயிருமா அப்ப that is equal to minus n squared pi squared divided by 4 into 4 is 16 f s of u of x, t கரெக்டா இருக்கு எனக்கு டவுட் இருக்குதா ஆல்ரெடி லெஃப்ட் சைடு என்ன இருக்குது லெஃப்ட் சைடு வந்து t by dt of f plus கரெக்ட்டுங்களா d by dt of Fourier transform அப்ப என்ட்ரி பண்ணலாமா தானே அப்ப என்னாச்சு இது எகைன் செப்பரபிள் வேரியபிள் பண்ணிட்டோம் t by dt of f plus சரிடா கண்ணு இப்போ f plus ங்கிறது செப்பரபிள் வேரியபிள் அப்ப இவனை தூக்கி இங்க எழுதிடுங்க இந்த dt தூக்கி இங்க எழுதிடுங்க அப்ப என்னாச்சு சேம் ப்ராப்ளம் சேம் கான்செப்ட் ப்ரீவியஸ் அப்ப என்னாச்சு dfs of divided by fs equal to minus n squared pi squared divided by 16 இந்த dt இங்க வந்து இங்க dt ஆயிடும் கரெக்டாமா பாத்துங்க இவன் வந்து இங்க வந்துட்டான் இந்த ttங்கிறது என்னாச்சு இங்க போயிடுச்சு சாதா இங்க எழுதிக்கிறேன் சரியாமா இப்போ இன்டெகிரல் கண்டுபிடிங்க இன்டெகிரல் கண்டுபிடிச்சா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட கான்செப்ட் தான் அப்போ இன்டெகிரல் ds of divided by fs of divided by fs இங்க என்னாச்சு minus n squared pi squared divided by 16 கான்ஸ்டன்ட் இருந்து இன்டெகிரல் dt கரெக்டாமா இன்டெகிரல் dt வரும் சரியாமா இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம் அப்போ இது என்ன எழுதலாம் fs equal to இது லாக் அப்போ லாக்குங்கும் போது என்ன இங்க போனா எக்ஸ்போனன்ஷியல் ஆயிடும் அப்ப என்னாச்சு e பவர் minus n squared pi squared
divided by 16 into t. கரெக்டுங்களா? t இன்டெகிரல் dt ஓட வேல்யூ t. அப்போ into t. ஆல்ரெடி இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்து நம்ம இங்க c எடுத்துக்கலாம். சரியாமா? இதுதான் ஓகே நம்மளோட ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ. சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும்? u ஆஃப் x, t தான் வேணும். அப்போ u ஆஃப் x, t வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி யார் டிஸ்டர்ப் ஆகுறா? இந்த எஸ்ங்கிற வேல்யூ டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அதுக்காக என்ன கண்டுபிடிக்கணும்? அனதர் ஒன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்போம். இனிஷியல் கண்டிஷன் என்ன பார்த்துக்கோங்க. இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சியோட வேல்யூ, அந்த கான்ஸ்டன்ட் வருதா, அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ கிடைக்கும். இந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஓடி ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஐடியா. இந்த ஐடியா மட்டும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பவுண்டரி கண்டிஷன் எதுக்கு கொடுக்குறான்? இந்த ப்ராப்ளத்தில் நம்ம நார்மல் ஓடி ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பவுண்டரி கண்டிஷன் கொடுக்குறான். இனிஷியல் கண்டிஷன் எதுக்கு கொடுக்குறான்? கான்ஸ்டன்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குறான். சரியாமா? இப்போ 2 ப்ராப்ளம் போட்டிங்க, 2 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எனக்கு u ஆஃப் x, 0 வந்து என்னது? 2x இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அதோட வேல்யூஸ் என்ட்ரி பண்ணுங்க. இது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சார் ஒரே நிமிஷம் சார். ஏமா ஒர்க் இருக்குதாம்மா? வேதா, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து முடிச்சலாம்டாங்கண்ணே. ஒரு 2 ஸ்டெப்பு வந்துருந்தாங்க அதனால. 2 ஸ்டெப்ஸ் வேணும் அவ்வளோதான். ஓகே சார். சாரி சார். ஓகே, இந்த 2 ஸ்டெப் முடிச்சுட்டு ப்ராப்ளம் முடியுது. இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தா u ஆஃப் x, 0 வேல்யூ நம்ம கையில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் 2 பக்கம் எடுத்தீங்க. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது என்னாச்சு? இது வந்து வேல்யூஸ் தான். இப்போ இன்டர்வல் 0 to 4 இந்த வேல்யூஸ் இன்ட்டு சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இது என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? u இன்ட்டு டிவி மெத்தட் அப்ளை பண்ணலாம். அப்போ யூவோட வேல்யூ என்ன? எக்ஸ். அந்த 2 வந்து 2 காமன் இருக்குது, ஆனால் 2 காமன் எடுத்துட்டேன். எக்ஸ், யூவோட வேல்யூ எக்ஸ்.
இன்ட்டு இதனோட இன்டெகிரல் ஃபார்முலா. இதோட இன்டெகிரல் ஃபார்முலா என்ன? 1/a. 1/a என்னது? இது ரெசிப்ரோக்கல் 4/n பை. 4/n பை வரும். சைனோட ஃபார்முலா மைனஸ் காஸ் இங்க எழுதிட்டோம். சரிங்களா? இன்டெகிரல் v. இன்டெகிரல் vங்கிறது யாரு? இந்த v தான், இந்த ஃபுல் வேல்யூ தான். இது ஃபுல் வேல்யூ v. அந்த ஃபுல் வேல்யூ இன்ட்டு du. du னா இதனுடைய டெரிவேட்டிவ். du னா இன்டெகிரல் dx வரும். கரெக்டாமா? இன்டெகிரல் dx வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா இதனோட இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன கிடைக்கும்? சைன் கிடைக்கும். சைன் போட்டா 4 போட்டா என்ன கிடைக்கும்? 0 ஆகும். அதே மாதிரி 0 போட்டா என்ன ஆகும்? 0 போட்டால எதுவுமே 0 ஆகும். அதனால இந்த இன்டெகிரேஷன் சைன் சீரிஸ் வரும். காஸ்ல ஓகே ஓகே இன்டகிரேட் பண்ணும்போது sin ஆகும். அப்போ 0 போடும்போது 0 ஆயிடும். 0 போடும்போது 0 ஆகும். 4 போடும்போது என்ன ஆகும்? 0 ஆகும். கரெக்ட்டா? ஏன்னா sin n வரும். sin n ஓட n பை அப்ப போத் கேஸ் 0 வரனால இது நான் 0 என்ட்ரி பண்ணிட்டேன். சரியாமா? ஓகே. அப்ப என்னாச்சு? இந்த லிமிட் மட்டும் அப்ளை பண்ணும்போது என்னாச்சு? இந்த லிமிட் அப்ளை பண்ணுங்க. cos n பை. cos n பை ஓட வேல்யூ என்ன? -1 பவர் n. கரெக்ட்டா? -1 பவர் n. cos 0 ஓட வேல்யூ 0 தான். 1 தான். பட் இங்க x இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ 0 ஆயிடும். இங்க x இருக்குதுல. அப்ப 0 போடும்போது இது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். அப்ப ஒன்லி கன்சிடர் 4 மட்டும் அப்ளை பண்ண போதும். இந்த 4 மட்டும் அப்ளை பண்ண போதும். சரியாமா? அப்ப என்னாச்சு? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இங்க பாருங்க காசு பக்கத்துல ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப -4 இன்ட்டு ஆல்ரெடி இங்க ஒரு 4 இருக்குதா? 4 இன்ட்டு -1 பவர் n. ஆல்ரெடி ஒரு வெளியே 2 இருக்குது. அப்ப 4 இன்ட்டு 4 எவ்வளவு? 16. 16 இன்ட்டு 2 எவ்வளவு? 32. அப்ப 32 n பை வரும். ஆல்ரெடி -1 பவர் n இருக்குது. அப்ப இந்த மைனஸ்ங்கிறது ஒரு மைனஸ் தானே. அப்ப இந்த மைனஸ் வந்து இங்க ஆட் ஆச்சுன்னா n+1. சரியாமா? ஓகே சார். அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? இதுதான் வந்து நம்மளுடைய எதனோட வேல்யூ? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x, 0. given the condition, initial condition வச்சு இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். given the initial condition வச்சு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நம்மளுடைய சொல்யூஷன் எங்க? நம்ம ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நம்ம சொல்யூஷன் யாரு? இவன் தான் நம்ம சொல்யூஷன் மேல இருக்கிறாரு. அப்ப இவனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்? t க்கு பதிலாக 0 போடுங்க. அது நம்மளுடைய ஃபார்முலா. fs of u of x, 0. அப்படின்னா மீனிங் என்ன? t tends to 0. அப்ப t tends to 0 என்னது? e power -0. e power -0 e power +0 ஆகும். நமக்கு என்ன? 1. அப்ப இதனோட வேல்யூ என்ன? c. இதனோட வேல்யூ என்ன? டைரக்டா c ன்னு போடுறோம். சரியாமா? அப்ப இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட் ஈக்குவல். எந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? இந்த ரிசல்ட் நமக்கு ஈக்குவல். அப்ப இம்ப்ளைஸ் தட் c என்ன கிடைக்குது? c ஈக்குவல் டு 32 டிவைடட் பை n பை -1 பவர் n + 1. இது c யோட வேல்யூ. இந்த c வேல்யூ எங்க அப்ளை பண்ணனும்? மெயின் ஈக்குவேஷன். யார் மெயின் ஈக்குவேஷன்? அந்த சொல்யூஷன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தியா? இதுதான் தான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன். இந்த மெயின் ஈக்குவேஷன்ல c யோட வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? அப்ப நம்மளோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin transform equal to 32 divided by n by -1 power n plus 1 e power minus n squared pi squared divided by 16 into t. இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட எண்ட் ஆஃப் ரிசல்ட். பட் நம்மளுக்கு என்ன வேணும்? இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வேணும். அப்ப அதனோட ஃபார்முலா என்ன? u of x, t equal to என்னடா கிடைக்கும்? 2 by என்ன கிடைக்கும்? 4 ஆகும். 2 by இது ஃபோரியர், நான் என்ன சொன்னேன்? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னேன். சரிங்களா? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம சீரிஸ் எடுத்துக்கிறோம். சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம என்ன மாத்துறோம்? சைன் சீரிஸா மாத்த போறோம். இங்க நல்லா பார்த்தா 2 by 5 க்கு பதிலா என்ன பண்ணுவோம்? 2 by 4 ன்னு எடுப்போம். 2 by 5 க்கு பதிலா என்ன பண்ணுவோம்? 2 by 4 ன்னு எடுப்போம். கரெக்ட்டுங்களா? இங்க இன்டெகிரல் போறதுக்கு பதிலா இங்க என்ன வந்துச்சுன்னா 0 less than x less than 4 t greater than 0 இருக்காங்களா? அப்ப இந்த கான்செப்ட்டுக்கு இன்டெகிரல் போறதுக்கு பதிலா என்ன எடுக்கறாங்கன்னா சம்மேஷன் எடுக்கறாங்க. இந்த கான்செப்ட் என்ன எடுக்கறாங்க? சம்மேஷன் எடுக்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இன்டெகிரல் போறதுக்கு என்ன எடுக்கறாங்க? சம்மேஷன் எடுக்கறாங்க. சம்மேஷன் n varies from 1 to infinity sin series ஓட ஃபோரியர் sin series ஓட சம்மேஷன். அப்ப என்ன கிடைக்கும்? pn இது வந்து pn வேல்யூ வச்சுக்கோங்க. அப்ப 32 divided by n by -1 power n plus 1 e power minus n squared pi squared t divided by 16 is sin series. அப்ப sin series என்ன கிடைக்கும்? sin n pi x divided by 4. sin n pi x divided by 4. அப்ப இங்க என்னாச்சு?
இந்த 32 வரும்ல, இந்த 32 வந்து வெளியே வந்துடும். இது கட் பண்ணா 2, இது கட் பண்ணா 16. அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா 16 சம்மேஷன் n vary from 1 to infinity minus 1 power n plus 1 e power minus n squared pi squared divided by 16 sin n pi x divided by 2. இங்க பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகுது. எது sin a ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் sin ஃபோரியர் இன்வெர்ஸ் sin ஃபோரியர் சீரிஸ் ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. அப்போ இன்டகிரேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சம்மேஷன் ரிசல்ட் கிடைக்குது. எதனால நம்மளை வந்து பீரியடிக் ஃபங்க்ஷன் வந்து பைங்கிற கேஸ் தவிர நம்மளுக்கு என்னாச்சு எல்லுங்கிற கேஸ் வந்துருக்கு சரிங்களா? அப்போ எல்லுங்கிற கேஸ் வரும்போது நம்ம என்னவா மாற்றோம்? ஃபோரியர் சைன் சீரீஸாக மாற்றிடும். இதுதான் நம்மளுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம், ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸு. இங்கே இன்டகிரேஷனுக்கு பதிலாக என்ன கிடைக்குது? சம்மேஷன் ரிசல்ட் கிடைக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? பைங்கிற கேஸ் கொடுத்தா நம்ம வந்து இந்த இடத்துல இன்டகிரல் அப்ளை பண்ணணும். இங்கே என்னங்கிற கேஸ் n = 4ங்கிற கேஸ் கொடுத்தனால நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? ஃபோரியர் சைன் சீரீஸ் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியாம்மா? ஓகே சார். நல்லா ஐடியா புரிஞ்சுங்க. பை